வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2, 3ஆம் தேதி வரை இலங்கைக்கு தெற்கு பகுதியே நிலை கொண்டிருக்கும். மேலும் சுமத்ரா தீவு பகுதிக்கும் வருகிற நாட்களில் பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வும் முன்னேறி வந்து பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலவும் காற்று சுழற்சி முன்னேற முடியாமல் தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலவிருக்கும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு உருவாகி புயலாக உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலவிருக்கும் காற்று சுழற்சி மேற்கு நோக்கி முன்னேற முடியாமல் தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டு நிலநடுக்கோட்டு ஒட்டிய பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று முதல் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 30ஆம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் இடைப்பட்ட இடத்தில் மிக கனமழை வரை என்று எதிர்பார்க்கலாம். 11 சென்டிமீட்டருக்கு மேல் 12 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இடைப்பட்ட இடத்தில். ஆனால் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கு காலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. 10 சென்டிமீட்டர் வரை எதிர்பார்க்கலாம். மேலும் இன்று பெரும்பாலான மாகாணங்களுக்கு இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அதிகாலை நேரங்களில் முல்லைத்தீவு தெற்கு பகுதி, திரிகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மதிய மாலை நேரங்களில் உள்பகுதியிலும் இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கண்டி, ரத்னபுரி, மேலும் ஹோட்ட, ஹாலி, அம்மந்தோட்ட, பதுளை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று இலங்கையை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 31ஆம் தேதியை பொறுத்தவரை வட மாகாணங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மேலும் தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 30ஆம் தேதி பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும், திரிகோணமலை, தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்கள் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 30ஆம் தேதி. நாளை ஜனவரி 31ஆம் தேதி திரிகோணமலைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் தெற்கு பகுதி அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, பதுளை, கோட்ட, காலி, அம்பந்தோட்ட இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பனாமா, மட்டக்களப்பு, அம்பாறை, தம்புள்ளை, கிழக்கு பகுதி, திரிகோணமலை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 31ஆம் தேதியை பொறுத்தவரை. பிப்ரவரி 1ஆம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வட மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்கள் பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, பதுளை, ஹோட்ட, ஹாலி, அம்பந்தோட்ட இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, தம்புள்ளை, பனாமா, பதுளை இந்த இடங்களுக்கும் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி பொறுத்தவரை. பிப்ரவரி 2ஆம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும். கடலோர மாவட்டங்களுக்கு அதனை ஒட்டியுள்ள உள்பகுதியிலும் கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தெற்கு பகுதியிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 2ஆம் தேதி. பிப்ரவரி 3, 4, 5 தேதிகளில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தெற்கு மாகாணங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 3, 4, 5 தேதிகளில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாகாணங்களுக்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும்
பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி 6, 7, 8 தேதிகளில் அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் இலங்கையில் அங்கங்கே லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து இலங்கையில் மீண்டும் மழைப்பொழிவு பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று இலங்கைக்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திரிகோணமலை, வடக்கு பகுதி, வங்கக்கடலில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும் இடையிடையே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று 40 முதல் 50 கிலோமீட்டராகவும், குமரிக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு நாள் மட்டும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருந்தாலும் நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்துவிடும். நாளை ஜனவரி 31ஆம் தேதி வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மேலும் பிப்ரவரி 1, 2 தேதிகளும் காற்றின் வேகம் குறைந்தாலும் 2ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 2ஐ விட 3, 4 தேதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.